திட்டினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தமிழ். ஔவையார் அப்படிதான் திட்டுறாங்க. என்னன்னு, எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேற் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஆமா, உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ்ல நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூடாது. இது அவையில இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டு. ஒரு புலவர் உள்ள வந்தாலே இன்னொரு புலவருக்கு பொறாம இருக்கும். அப்ப அவர் அறிவானவரான்னு மன்னர்கிட்ட காமிக்கணும்னு இவங்க ஒரு பயங்கரமான கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்களான்னு பார்ப்பாங்க. ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பந்தலுக்கு 4 கால் இருக்கும், ஒரே ஒரு கால் இருக்கிற பந்தல் இருக்கான்னு கேட்கறது இல்லாம டி போட்டு சொல்லிட்டார். ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு டி போட்டு சொல்லிட்டார். இப்ப அவைக்கு கோவம் வந்துருச்சு. இது முழுக்க திட்டுறாங்க. அவர் கேட்ட இந்த புதிருக்கு இந்த பாட்டை அவருக்கு திரும்ப சொல்றாங்க. தெரியாதவங்களுக்கு ஏதோ பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திட்டவும் செஞ்சுட்டாங்க, இந்த புதிருக்கு விடையும் சொல்லிட்டாங்க, டி போட்டவருக்கு டாவும் போட்டுட்டாங்க. ஆரையடா சொன்னாயடான்னு டாவும் போட்டுட்டாங்க, பதிலும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பாட்டுக்கு வாங்களேன். எட்டேகால் லட்சணமே அப்படின்னா, எட்ட தமிழ்ல ஆன்னு எழுதுவாங்க. தமிழ் எண்கள் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. கா போட்டா 1, அதில் 8னா ஆ. கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்துல 4ல் ஒரு பங்கு காலை தமிழ்ல வான்னு எழுதுவாங்க. எட்டேகால் லட்சணமேனா அ வ அவலட்சணமே. எடுத்த உடனே உன்னெல்லாம் மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமாடா என்னால அப்படின்னு. அவலட்சணமே, எட்டேகால் லட்சணமே, யமனேறும் பரியே. யமன் ஏறி வர வாகனம் எதுங்க? எரும மாடு. எருமையில தானே யமபெருமன் வருவாரு. எரும மாடே. அடுத்து சொல்றாங்க, முட்டைமேற் கூரை இல்லா வீடு. கூரையே இல்லாம ஒரு செவுரு மட்டும் தனியா இருந்தா அதுக்கு பேர் என்னங்க? குட்டி செவருன்னு பேர். இல்ல குட்டி செவரா தான்டா போவேன்னு சொல்லுவாங்கல்ல. குட்டி செவரே. இதை விட ரொம்ப அதிசயம், ரொம்ப அழகா சொல்றாங்க. மட்டில் பெரியம்மை வாகனமே. மட்டில் பெரியம்மைனா மூதேவி, அதோட வாகனம்னா கழுதை. பாருங்க, லைனா சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறாங்கன்னு. குலராமன் தூதுவனே சொன்னோடனே நமக்கு ஏதோ பெருமையா. குலராமனுடைய தூதுவன் யாரு? அனுமாரு. ஆஞ்சநேயர் யாரு? குரங்கு. இப்ப அப்படியே பாருங்க, நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா, அவலட்சணமே, எரும மாடே, மூதேவி, கழுதை, குட்டிச்சவரே, குரங்கே, ஆரையடா சொன்னாயடா. நீ கேட்ட புதிருக்கு பதில் ஆரை கீரை. ஏன்னா கீரைக்கு ஒரு தண்டு வரும், பந்தல் வரும். நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்டா பதில். ஆரையடா சொன்னாயடான்னு நீ ஆரை கீரையை சொன்னாய். யாரையடா டி போட்டு சொன்னாய்? ஆரையடா சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டி போட்டதை ஏன்னு கேட்டாங்க. இதுதான் தமிழ். பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் தமிழ்.